சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. கோலத்தை காணும் அடியவர்க்கெல்லாம் பொருளோடு புகழ் வருமே. வருவாய் விரைவாய் வருவாய், நிறைவாய் அருளே தருவாய். வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. காலந்தோறும் தர்மங்கள் வாழ எடுத்தாயே அவதாரமே. கல்கியாகவும் நீ இந்த நாளில் எடுப்பாயே அவதாரமே. கருணாமூர்த்தி நீயே, காக்கும் தெய்வம் நீயே. வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. ஆதிமூலம் ஆனந்த ரூபம் கொண்டாய நாராயணனே. ஆதியந்தம் ஏதுமில்லாமல் அருள் கூறும் பூரணனே. மலைமேல் வாழும் இறைவா, அலமேல் மங்கை நாதா. தங்கொடு சக்கரம் கொண்டவா, மங்களம் தந்திட நின்றவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. உன் கோலத்தை காணும் அடியவர்க்கெல்லாம் பொருளோடு புகழ் வருமே. வருவாய் விரைவாய் வருவாய், நிறைவாய் அருளே தருவாய். வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. யோகப்பட்டேன பத்தாங்கம் திருநேத்திரம் சாந்தவி கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத் மஜமகள் மஷம். அஸ்மத் குருவியோ நமக, விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். இப்போ குழந்தைகள் நல்லா படிக்கிறதுக்காக அடிக்கடி நிறைய பேர் கேட்குறா, ஏதாவது நல்ல மந்திரம் சொல்லுங்கன்னு. குழந்தைகளோட வித்யா லாபத்துக்கும் குழந்தைகளோட நல்ல ஞானத்துக்கும் ஞாபக சக்தி அதிகமாகிறதுக்கும் அற்புதமான மந்திரம் உண்டு. பொதுவாக என்ன சொல்லுவோம், சித்த வைத்தியங்கள்லையும் இந்த வல்லார பவுடர் இருக்கு பாருங்க, அது வந்து ஞானத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைன்னு சொல்லலாம். அதை கீரைன்னு சொல்றதை விட மூலிகைன்னு சொல்லலாம். இந்த வல்லார பவுடர்ன்றது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். சாதாரண நம்ம பண்ணுறதா இருந்தால் வல்லார இலையை, கரவல்லார இலையை நல்லா நிழலில் காய வச்சு, வெண்தாமரையும் காய வச்சு, ரெண்டுத்தையும் பஸ்மம் பண்ணி கொஞ்சம் பனக்கல்கண்டு சேர்த்து கொதிக்க வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லை ரெண்டு பற்றியும் பவுடர் ஆக்கி கலந்து சரிசமமாக கலந்து தேனில் குழைச்சி சாப்பிடலாம்.
ஆனால் சித்த வைத்தியத்தில் இது இப்போ சாதாரணமாக கிடைக்கும்னு நினைக்கிறோம். எல்லா இடத்துலையும் வல்லார பவுடர், வல்லார சாக்லேட் கிடைக்கும். இது ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய அற்புதமான சக்தி இந்த வல்லாரைக்கு உண்டு. இது வந்து மருந்து ரூபத்தில். மந்திர ரூபத்தில் அப்படின்னு சொன்னீங்கன்னா சரஸ்வதி தேவியும் அயக்கிரீவரும் முதல்ல நினைக்கிறான். நீங்கள் ஞாபக சக்திக்கும் நல்ல கல்விக்கும் அயக்கிரீவரும் சரஸ்வதி தேவி உபாசனையும் முதன்மையானது. இதில் நீலா சரஸ்வதின்னு ஒரு தெய்வம் உண்டு. கொஞ்சம் உக்ரமாக காட்சி தரக்கூடியவர். சரஸ்வதினா சாந்த சுரபி. இந்த நீலா சரஸ்வதி கொஞ்சம் உக்கிரமா இருப்பா. நாகாபரண பூஷிதை, அதாவது தோடா வந்து பாம்பை போட்டிருப்பா, யஜ்யோபவீதமா பாம்பை போட்டிருப்பா. சிரசுல ஜடாமகுடத்துல கட்டாயம் பாம்பு, வெண்பாம்பு உண்டுன்னு சொல்வா. இந்த நீலா சரஸ்வதியை பூஜிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஞானம், கவிதா சக்தி, மேன்மை வரும். இந்த நீலா சரஸ்வதியை பூஜை பண்றவா வக்கீலா இருக்கிறவா, ஆடிட்டரா இருக்கிறவா, மருத்துவரா இருக்கிறவா இந்த ஜபம் பண்ணலாம். குழந்தைகள் இந்த ஜபத்தை பண்ணா உயர்ந்த கல்வி, மேல் படிப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு கல்வி எல்லாத்துக்கும் இது சிறந்தது. இந்த நீலா சரஸ்வதி மந்திரம் ரொம்ப சின்ன குழந்தைகள் 5 வயசு 6 வயசு 7 வயசு குழந்தைகள் ஜபிக்க முடியாதுன்னா குழந்தையோட அம்மா ஜபம் பண்ணலாம். குழந்தைகளுக்கு கட்டாயம் பலன் உண்டுன்னு சொல்லலாம். இந்த நீலா சரஸ்வதி ஜபத்தை பண்ணால் அந்த குடும்பத்தில் நல்ல ஞானமுள்ள குழந்தைகள் பிறப்பா. குழந்தைகள் இருக்கிறவா ஜபம் பண்ணா குழந்தைகளுக்கு கல்வி விருத்தியாகும். படித்து முடித்தவர்கள் ஜபம் பண்ணா அவரோட வாக்குல நல்ல சிறப்பு இருக்கும். ஜோதிடர்கள் ஜபம் பண்ணா வாக்கு சித்தி உண்டாகும். ஜாதகம் பார்க்கக்கூடியவர்கள் இந்த ஜபத்தை பண்ணா நல்ல வாக்கு சித்தி உண்டாகும். இந்த நீலா சரஸ்வதியானவள் ஒரு கற்பக விருட்சம் மாதிரி ஞாபக சக்திக்கும் கல்விக்கும் விளங்குறார். இப்ப திரையில தெரிகிற இதை பாருங்க, உச்சரிப்பை கவனிச்சுக்குங்க, எழுதிக்குங்க. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம். இப்ப பாருங்க, ஹ்ரீம் வேற, ஸ்ரீ இசு போட்டு புள்ளி வச்சுக்கோங்க. ஸ்ரீம் கும் பட். இதான் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் கும் பட். இப்ப இந்த ஜபத்தை தொடர்ந்து ஜபம் பண்ணுங்க. இந்த மந்திரத்தை வந்து நீங்க 108 உரை ஜபிக்கலாம். இந்த மந்திரத்தை 108 உரு ஜபம் தொடர்ந்து நீங்க செய்யலாம். பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிக்கலாம் அல்லது வியாழக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். நல்ல ஞானத்தையும் கல்வியையும் மேன்மையையும், சிலருக்கு வெளிநாட்டு கல்வி தரப்பட்ட அந்த வெளிநாட்டு கல்வி வாய்ப்பையும், அதே மாதிரி குழந்தைகள் இஷ்டப்பட்ட கல்வி படிக்கிறதுக்கு வாய்ப்பையும், அதே மாதிரி பேச்சில் தடுமாற்றம் உள்ளவர்கள் இதை ஜபத்தை பண்ணா நல்ல பேச்சு திறனும், ஞாபக மறதி உள்ளவர்கள் இதை ஜபத்தை பண்ணா நல்ல ஞாபக சக்தியும் உண்டாகும். ரொம்ப விசேஷம்னா உங்களுக்கு தேன் விசேஷம். தேன் வந்து நைவேத்தியம் பண்றது விசேஷம். தினமும் கல்கண்டு நைவேத்தியம் பண்ணலாம். ஆரம்பிக்கிற அன்னைக்கு தேன் நைவேத்தியம், தொடர்ந்து கல்கண்டு நைவேத்தியம் பண்ணலாம். 45 நாட்கள் ஜபம் செய்யலாம். ரொம்ப ரொம்ப விசேஷமானது.